ஏஞ்சல் கொஞ்சம் குழப்படி என்னுடைய அசங்கருக்கு பசி தாங்கிலாவ வணக்கம் ஐவான் வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அசங்கோட ஸ்பெஷலோட வந்திருக்கிறோம். அசங்க அன்றைக்கு வந்து காட்டுப்பண்டி செய்ய போற. நான் காட்டுப்பண்டி சாப்பிட்றேன், பட் அவர் நல்ல டேஸ்டாக செய்கிறார். என் அண்ணா எங்கள் மாமி எல்லாருக்குமே அவர் காட்டுப்பண்டி விருப்பம். ஸோ அதால் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த காட்டுப்பண்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி அசங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுருவார். இதில் வந்து காட்டுப்பண்டி இருக்குது. 750 கிராம் காட்டுப்பண்டி எடுத்து களி போட்டு வெட்டி வச்சிருக்கேன். எலும்பு, இந்த ஃபேட், இந்த தோல் எல்லாமே இருக்குது. ஒன்றும் வந்து ரிமூவ் பண்ணல. 750 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. பட் இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதில் வந்து சிங்கிளாக பாவிக்கிற கறி பவுடர் இருக்குது, ரோஸ்டட் துணப்பகா. ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன் இந்த சேனலில். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் துணப்பகா இருக்குது. இதையும் இதில் சேருங்கோ. இதில் வந்து பழப்புளி இருக்குது. இந்த இப்படி ஒரு பீஸ் இருக்குல்ல, 10 கிராம் சரியாக வருது பழப்புளி. இப்போ இதையும் இதில் சேர்க்குறார். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறார். ஸோ ஓவர் நைட் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா மேரினேட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து அரை மணித்தியால் தான் வைக்கப்புறமே இருந்தால் வீடியோ செய்கிறபடியா எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கார். இப்போ வந்து இதை தூக்கி அரை மணித்தியாலும் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறார் மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அசங்க வந்து இந்த இறைச்சி தூக்கி மேரினேட் பண்ண வச்சுற அரை மணித்தியாலம் ஆயிடுச்சு. அரை மணித்தியத்துக்கு பிறகு இதில் மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்காரு. வச்சுக்கொண்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதில் விடுங்க. விட்டு இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விட போகிறார். அசங்கருக்கு பசி தாங்கிலாம போக்கரி செய்கிற நேரத்தில் யோகட் அடிக்கிறார். அங்கால எப்படி இருக்கீங்க அசங்கர்? நல்லா இருக்கேன். நீங்க இப்படி இருக்கிறீங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து உள்ளி இருக்குது, 6 உள்ளி பல்ல எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறார். இப்போ இதை இந்த எண்ணெயில் போட போகிறார். இந்த உள்ளியை போட்டா பிறகு லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்க போகிறார். இப்போ 2 நிமிஷமா இந்த உள்ளியை போட்டு இப்படி வதக்கி இருக்கிறார். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. வந்தா பிறகு இதில் வந்து இப்படி நீட்டு பீஸ் ரம்பை இருக்குது. இந்த ரம்பை இதில் போடுறார். போட்டுட்டேன். இதில் வந்து கருவா இருக்குது. இந்த இப்படி பீஸில் வந்து ஒரு 4 பீஸ் கருவா எடுத்துருக்கிறார். இதையும் இதில் போடுறார். இதில் வந்து ஏலக்காய் இருக்குது, 2 ஏலக்காய் போடுறோம். வந்து 2 கிராம்பு இருக்குது. இப்போ இதையும் இதில் சேர்க்கிறார். இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுறோம். இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேருங்க. இதில் 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறார். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 1 நிமிஷம் வதங்க விட போகிறார். இப்போ இது வந்து 1 நிமிஷமா இதை வதக்கியிருக்கார். இந்த 1 நிமிஷம் வதக்குனா பிறகு இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது. ஒரு பாதி மீடியம் தக்காளி பழம் எடுத்து இப்படி நீட்டு நீட்டாக வெட்டியிருக்கார். இப்போ இதில் சேர்க்கிறார். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறார். இப்போ தக்காளி பழம் போட்ட பிறகு 1 நிமிஷம் வதக்கி இருக்கிறார். இப்படி வதக்கினா பிறகு இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் சில்லி பவுடர் சேருங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இப்போ இதில் சேர்க்கிறார். இதில் வந்து அன்ரோஸ்டட் வறுக்காத துணப்பகா இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத துணப்பகா. இதையும் இதில் சேர்க்கிறார். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறார். தூளை போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் இப்படியே கிளறி வதக்கி எடுக்க போகிறாருன்னு சொன்னால் அப்போ தான் நல்ல கலராக வரும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து 1 நிமிஷமா இந்த கறி பவுடர் போட்ட பிறகு கிளறி விட்டவர். இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு அரை மணித்தியால மேரினேட் பண்ணி வச்ச காட்டுப்பண்டி இருக்கு. இப்போ இதை சேர்க்கிறார். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறார். இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கார். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது, 10 கிராம் இஞ்சி எடுத்து லைட்டாக தட்டி வச்சிருக்கார். இப்போ இதை சேர்க்கிறோம். மேரினேட் பண்ணி வச்ச இந்த பவுலில் வந்து 1/4 கப் தண்ணி விட்டு இதை வந்து வாஷ் பண்ணியிருக்கார். இப்போ இதில் விடுறார். இது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறார்.
இப்போ வந்து என்ன செய்ய போறாருன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறார். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஹீட்டை மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதை மூடி போட்டு நல்லா அவிய விடணும். கூட்டி வச்சுறாங்க ஹீட் இடக்கிட லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா காணும். இருக்கிற ஏஞ்சலையும் கொண்டு வந்து வச்சு தான் கிச்சன்ல வச்சு சமைக்கிற மண்டைக்கு. ஹாய். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு மிக்ஸ் பண்ண போறார். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு நல்லா அவிய விட போறார். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிருக்குது. டோட்டலா 10 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டார். திருப்பி இருக்கா திறந்துட்டு கிளறி விட போறார். இறைச்சியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ திருப்பி மூடி போட்டு திருப்பி அவிய விட போறார். நல்லா வத்தி வரணும். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா 15 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்ல வந்து அவிய விட்டவர். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொஞ்சம் குறைக்க சொல்லி இருக்கிறார் மீடியத்துலேருந்து. இப்போ இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறார். ஏஞ்சல் உண்டை கொஞ்சம் குழப்படி என்னுடைய தூக்கி வச்சு மிக்சல் நடக்குது. ஹாய். நல்லா திக்கா வத்தி கொண்டு வருது. இப்போ இதை அசங்க திருப்பி மூடி போட்டு எண்ணெய் அவிய விட போறார் நல்லா வத்தி வர்றதுக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியா 20 நிமிஷம் இதை வந்து அவிய விட்டுருக்கு. இப்போ திறந்து போட்டு மிக்ஸ் பண்ண போறார். இந்த பாருங்க இன்னும் நல்லா திக்கா வந்திருக்கு. பார்க்க ஆசையா தான் இருக்குது. பட் போக் சாப்பிட்றீல. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ திருப்பி மூடி போட்டு எண்ணெய் அவிய விட போகிறேன். எண்ணெய் பத்துறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம். டோட்டலியாக 25 நிமிஷம் அவிய விட்டார். இப்போ வந்து 25 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்குறார். ஸோ அந்த மாதிரி இருக்கு பார்க்க. இப்போ 25 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்ட சொல்லிட்டார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த காட்டு பண்டு கறி செய்து முடிஞ்சது அசங்கட ஸ்டைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அசங்கட ஸ்பெஷல் காட்டு பண்டி செய்து முடிஞ்சது. அந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பட்டரிச்சு சாப்பிட்றதில்ல. ஸோ இன்றைக்கு எனக்கா வந்து இன்றைக்கு அசங்க தான் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டேஸ்ட் அதையும் சாப்பிட போகிறோம். Really good. Yes. I want to make roti now. ஸோ நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எங்களோட மம்மி அண்ணா எல்லாருமே வந்து இவட போக்கறி விரும்பி சாப்பிட்றது. ஸோ நீங்கள் போக் சாப்பிட்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நல்ல சுட சுட சோறு, எல்லாட்டிக்கு ரொட்டி, நல்ல ரோஸ் பான், ஈவன் இடியப்பம் மேலே புட்டு, அதை எல்லாத்தோடையும் நீங்கள் சாப்பிடலாம். Anyhow, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ கோ ஆன், பை பை.